படிக்கிற பசங்க வந்துட்டாங்களா? ஃபோன் பண்ணாங்கம்மா, வந்துனே இருக்காங்களாம், வந்துட்டாங்க கிட்ட. சரி, கேக்ல வாங்கி வந்துட்டியா? என் ஃப்ரெண்ட்ஸுங்களே வாங்கி வராங்களாம்மா, என்னை வாங்க வேணா சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே. ஆகாஷ், விஷ் யூ ஹேப்பி பர்த்டே. தேங்க்யூ, வாங்க வாங்க. என்னடா இவ்வளோ நேரம்? அதை ஏன்டா கேக்குற? வீட்ல போய் சொல்லிட்டு ஓடி வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. வாங்கப்பா வாங்க, காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? காஃபிலாம் குடிக்கிற பழக்கம் இல்லம்மா, ஒன்லி கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான். ஆனா இப்ப மழை பெய்யுது, அது வேணாம். என்ன ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அது கேட்டு வாங்கி கொடுறா. ஏய் கும்மி, டீசன்சி மெயின்டைன் பண்ணு. இவன் ஒருத்தன் டீசன்சின்னு. ஹாப்பி பர்த்டே ஆகாஷ். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ஆகாஷ். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ஆகாஷ். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ஆகாஷ். இவங்கலாம் யார அடையாளமே தெரியல. டேய் முட்டக்கண்ணா, எங்களை அடையாளம் தெரியல உனக்கு? ஆமா, இவங்கலாம் எங்க பார்த்த மாதிரி இருக்கு. இருக்கும். டேய் நம்ம கிளாஸ் பசங்க தான்டா. ஆமாடா, மேக்கப் போட்ட பொண்ணு அடையாளமே தெரியல. ஸ்கூலுக்கு வரும்போது வேற மாதிரி இருக்காங்க. இங்க பாரு, பாவாடை, தாவணி, சுடிதார், இதெல்லாம் ட்ரெஸ், இது பாவாடை சட்டையா? இதெல்லாம் பாக்கும்போது ஆள் அடையாளமே தெரியல. வாங்கம்மா வாங்க. உங்க வீடு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அப்படியே திரும்பி வீட்டுக்கே போயிடலாமான்னு நினைச்சோம். ஏன் உங்களுக்கு தான் லொக்கேஷன் அனுப்பிச்சுனே. லொக்கேஷன் தானே, நாங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பக்கம் போங்கன்னு காமிக்குது. அப்புறம் ஒரு வழியா கண்டுபிடிச்சு வந்துட்டோம். சரி, கேக் வாங்கி வந்தீங்களா? ஆமா, அதை விட்டு வளவலன்னு பேசிட்டாங்க பாரு. வாங்கி வந்திருக்கோம். முதல்ல அதை எடு வெட்டலாம். ஏண்டா உனக்கடா பர்த்டே? யாருக்கு பர்த்டே இருந்தா எடு வெட்டலாம். கேக் இந்த. என்னடா இது கேக் இது? அச்சச்சோ, இது பாத்தியா? லிப்ஸ்டிக்கா, நெயில் பாலிஷா, இந்த மேக்கப் ஐட்டம் மொத்தமா இருக்கு. இதெல்லாம் கேக்கா இது? உங்க மேக்கப் ஐட்டம் வாங்கி வச்சிருக்கீங்களா? நாங்க என்ன பண்றது? நல்ல சூப்பரா கேக் கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டா இந்த மாதிரி கேக் கொடுத்துருக்காங்க. நாங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் பாக்குறோம். பரவாயில்ல, இந்த டிசைன் கூட நல்லா இருக்கு. ஆமா, வெட்டி போட்டேன். அது பேரு கேக் வெட்டி அவங்க வீட்டுக்கு போத்தல. ஆமா, சீக்கிரமா நாங்க வீட்டுக்கு போறோம். சீக்கிரம் வெட்டுங்க. ஒரு வேளை கேக் வெட்டி முடிச்சாச்சு. சீக்கிரம் கட் பண்ணி எல்லாரும் தட்டல வச்சு கொடுங்க. சாப்பிட்டு நாங்க கிளம்பலாம். நீ கேக் நாளைக்கு கூட ஸ்கூலுக்கு எடுத்து வந்து கொடுப்பா. டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். எல்லாரும் இருந்துட்டு போங்கம்மா. ஆண்டி, இப்பயே டைம் ஆயிடுச்சு. நாங்க வர வீடு தேடி சுத்தின்னு இருந்தோமா. அதுலேயே டைம் ஆயிடுச்சு. வீட்டில் திட்டுவாங்க. கேக் நாளைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க. சரி, அப்போ நீங்கள் கிளம்புங்க. பாய். நம்ம கேக்கு சாப்பிட்டு போலாம்டா. அலையாத, சாப்பிட்டே போலாம். இந்த டிவி சீரியல்ல என்ன குடும்பப்படுத்துறாங்க பத்தியா மருமகள. யார் அது? வாங்க, இப்பதான் உங்களுக்கு வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? நாங்க வந்து அரை மணி நேரம் ஆகுதுமா. வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்சே பண்ணிட்டோம். அப்படி அரை மணி நேரம் ஆகுது? நீங்க தான் டிவி சீரியல் போய் வாங்கிட்டு வந்து பார்த்து நிற்கீங்களே, அசிங்கமா போச்சே. சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிடுவேன், ஒன்றும் இல்லை. நாங்கள் டைம் ஆகுதுன்னு ஓடி வரோம். முதல்ல உங்களை யார் போசுனது? சரி, அதை விடுங்கம்மா. என்னம்மா டிஃபன் இன்னைக்கு? இட்லி இருக்குப்பா, எடுத்து சாப்பிடுங்க. டயர்டா இருக்குமா, எடுத்துட்டு வந்து கொடுங்கம்மா. ஊர் சுத்த போறதா இருந்தா அப்படி ஜங்குன்னு குச்சின்னு ஓடுவீங்க. வீட்டுல வேலை செய்யணும்னா டயர்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கை வலிக்குது, கால் வலிக்குது, கதெல்லாம் நல்லா சொல்லுவீங்க. ஏன் வீட்டுல இருக்க எனக்கு வலிக்காதா? நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க? எது வீட்டுல சும்மா இருக்கனா? இங்க காலையில ஸ்கூலுக்கு போகும்போதே சாமான் தலைக்கு வச்சுட்டு சாப்பிட சமையல செஞ்சு வச்சு துணியா தச்சு போட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு காயெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு எல்லா வேலையும் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போறீங்க. நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன்ல. நீ வேற ஏண்டி சும்மா ரெடி? ஒரு லூஸ் அப்படிதான் பேசினப்ப. இன்னைக்கு மட்டும் இட்லி மட்டும் எடுத்து வந்து கொடுங்கம்மா. செல்லம்மால இந்த மாதிரி கொஞ்சம் பேச ஏமாத்துறீங்களா என்ன? சரி, நான் வேணா உங்களுக்கு கால் அமுக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. டிஃபன் எடுத்து வந்து கொடுக்கேன். நல்ல அம்மா. நம்மள போய் வீட்டை சும்மா இருக்குமா? ஆகாஷ் வீடு நல்லா பெருசா தான் இருக்குல்ல? ஆமா, நல்லா சூப்பரா தான் இருக்குது. நம்ம கூட பெரிய பொண்ணாகி வேலைக்கு போகும்போது நல்லா காசுலாம் சேர்த்து வச்சு அந்த மாதிரி வீடு கட்டணும்.